ஹாய் ஆல், பொங்கல் ஸ்பெஷல் கதம்பம் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? நல்லா பருப்பு எப்படி வாஷ் பண்ணிவிட்டு நான் 3 பேருக்கு 1/4 கிலோ துவரம்பருப்பு. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி வச்சுட்டு அதை ரவுண்டாக உருட்டிட்டு தட்டையாக தட்டிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பருப்பு சாம்பார்ன்றதுனால நான் 3 போட்டாச்சு இன்றைக்கி. கூடவே ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கலாம். இது கதம்பம் சாம்பார்ன்றதுனால குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு பருப்பை நம்ம நல்லா வேக வச்சுட்டு அது கூடவே காய்கறியும் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டுனா நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கூட சேர்த்து ஒரு கை பூண்டு. இது வந்துட்டுருக்க டைமில் எல்லா காய்கறியும் கழுவி கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பூசணிக்காவும் பரங்கிக்காவும் இப்படி விதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த கதம்ப சாம்பாருக்கு நிறைய காய்கறி போட்டால் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக ஒத்தப்படையில் காய்கறிகள் சேர்த்துப்பாங்க. 21 காய்கறி வகைகள் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேர்க்குறது வாழைக்காய், முள்ளங்கி, பிடிக்கரணை, கேரட், உருளைக்கிழங்கு, மாங்காய், இது என்னதுமா மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அப்புறம் நெல்லிக்காயும் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவுமே ஒரு காய்கறி வகையில் சேர்த்துக்கிறோம். அவரைக்காய், பீட்ரூட்டு, தக்காளி கொஞ்சம், அப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய், இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மொத்தம் இன்றைக்கி 15 காய்கறி நம்ம சேர்க்க போகிறோம். 21 சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் 21. இப்போ இந்த காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நல்லா பெரிய பெரிய பீஸாக பூசணிக்காவை கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது குழம்புல போட்டால் ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டு பூசணிக்காவை போட்டுக்கலாம். அடுத்தது ரேடிஷு, முள்ளங்கி, நெக்ஸ்ட்டு அவரைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் 4 போட்டுட்டு நல்லா பருப்போடு சேர்த்து இப்படி கிண்டிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா இந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். மேலே இது மாதிரி, ஏன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக தரும். கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு உடனே குழம்புல போட்டுடணும், இல்லைன்னா அது கருத்து போயிடும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெல்லிக்காவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவுமே காய்கறியில் ஒன்று. ஓகே, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது போட்டு நல்லா கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழைக்காவை அப்படி க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதுவும் கருத்துரும், அதனால் இதையும் உடனே போட்டுடலாம். புடிக்கரணையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். புடிக்கரணை, அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு, இதையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீஸ், கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு எல்லாத்தையுமே வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பரங்கிக்காவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட இப்போவே இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்ணோம் அப்படின்னா நமக்கு காய்கறிகள் முழுசாக கிடைக்காது. மொச்சக்கொட்டை இதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா இது கரைஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக குழம்பு எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடலாம். இதுதான் மொச்சக்கொட்டை. இப்படி இருந்தது தான் உரித்து நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது ஒரு சில ரேஷியோஸ் வச்சு அம்மா அரைச்சிருக்காங்க. அதோட ரேஷியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு 3 கோபுர ஸ்பூன் மாதிரி இதில் போட்டுக்கணும். இப்போ நல்ல மிளகாத்தூளை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இந்த டைம்லேயே நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த குழம்புக்கு அது எல்லாமே ஊற்றிடணும். இதில் ஊற்றி நல்லா கிண்டி வேக வச்சிடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது மாங்காவும் மொச்சக்கொட்டையும். இது ரெண்டுத்தையும் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் இது கரையாமல் முழுசாக இருக்கும். இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம்.
தக்காளி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிடி சின்ன வெங்காயம். லாஸ்ட்டாக வந்து மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை லாஸ்ட்டாக போடுறோன்னா இது ரொம்பவே பிஞ்சு மொச்சக்கொட்டை, அதனால் இது குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்தது மாங்காய் போட்டுட்டு கிளறி விட்டுக்கணும். மாங்காய் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போடலாம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துட்டு, நிறைய போட்டால் கசப்பு வந்துடும். அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தட்டின சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டுட்டு இப்போ புளி தண்ணியை அந்த தாளிப்புலேயே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தாளிப்புலேயே கொஞ்சம் நேரம் புளி கொதிக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போனால் தான் நம்ம இதை வந்து குழம்புல ஆட் பண்ண முடியும். புளி நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கதம்பம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை பொங்கலுக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.